மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றபோது நடிகர் விஜய் மீது காலணி வீசிய விவகாரத்தில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சட்ட ரீதியான நடவடிக்கை கோரி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பின்னணி என்ன? கடந்த 28ஆம் தேதி தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடல் கோயம்பேடு தேமுதிக தலைமை கழக அலுவலகத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலரும் அவரது உடலுக்கு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் விஜய் அன்று இரவு 10:30 மணி அளவில் வருகை தந்திருந்தார். அப்போது விஜயகாந்த் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் சிந்தி அவர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பிரேமலதா, அவருடைய மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் அவர் அங்கிருந்து பலத்த பாதுகாப்போடு வெளியேறினார். கூட்ட நெரிசலை தாண்டி விஜய் தனது கார் அருகே சென்றபோது திடீரென்று யாரோ அவர் மீது காலணியை வீசியுள்ளார். அங்கிருந்த நபர் அந்த செருப்பை மீண்டும் வீசிய இடத்திற்கே எறிந்தார். இந்த சம்பவம் அங்கு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதன் வீடியோ வெளியானதை அடுத்து விஜய் ரசிகர்கள் பலரும் கடுமையாக கொந்தளித்தனர். இதையடுத்து தென் சென்னை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரில் துக்க வீட்டில் இதுபோன்ற அநாகரிகமான செயலில் ஈடுபட்ட நபர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த புகாரில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் மீது காலணி வீசிய சம்பவம் தொடர்பாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.